ஒரு வெங்காயம் 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா சாப் பண்ணுங்கள். சாப் பண்ணிவிட்டு அதை பொடிசாக குறுக்கு வெட்டு பக்கத்தில் நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அது நல்லா பார்த்திங்களா உதிரியாக வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிளகாயை நல்லா காம்பை கிள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பொடிசாக நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ வெட்டிட்டு ரெண்டுமே வந்துட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சு களி இருக்குதுங்க இல்லையா, அதில் தண்ணி ஆல்ரெடி இருக்கும், வேணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த களிக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம். அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு அதை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கையை வச்சு மசிச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குமோ, நல்லா தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். செஞ்ச அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஈஸியான ரெசிபி, வீட்டிலே செய்யலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.